சமீபத்தில் கோடிக்கணக்கில் செலவு செய்து தன்னுடைய செல்ல மகள் ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் செய்து வைத்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் சினிமாவுக்கு எப்படி வந்தார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, வாருங்கள் பார்ப்போம். சினிமாவில் பல கதைகளை சொன்ன அர்ஜுனின் நிஜக்கதை என்ன? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படத்தில் அதிகமான தேசப்பற்று கொண்ட காட்சிகள், சுதந்திர போராட்டம் பற்றிய காட்சிகள் வசனம் வரும். அதற்கு காரணம், அவர் பிறந்தது 1964 ஆண்டு ஆகஸ்ட் 15 எனவே அவருக்குள் அந்த தேசப்பற்று இருந்திருக்கின்றது. அதனால்தான் ஒரு பக்தி மிக்க தேசப்பற்றுள்ள ஒரு ஹீரோவாக தன்னை வளர்த்து கொண்டார். அர்ஜுனின் தந்தை சக்தி பிரசாத், இவரும் கன்னட திரையுலகில் பல படங்களில் நடித்தவர். அவரின் தாயார் லட்சுமி தேவி, அவரின் அண்ணன் கிஷோர் கன்னடத்தில் பிரபல இயக்குனராக, டைரக்டராக திகழ்ந்தவர். பெங்களூரில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தவுடன் சினிமாவில் நடிக்கவே ஆசைப்பட்டார் அர்ஜுன். ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் உருவான சிங்கக்குட்டி என்ற 1, 2, 3 என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான அர்ஜுன், தமிழில் ராமநாராயணன் டைரக்ஷன் செய்த நன்றி படத்தின் மூலமாக கதாநாயகனாக தன்னுடைய பட உலக பயணத்தை தொடங்கினார். படத்தை பிரபல நடிகர் ஏபிஎம் ராஜன் தயாரித்தார். இந்த படத்திற்கு அர்ஜுனுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து, அர்ஜுனன் அது மட்டுமல்ல, அந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் ஏபிஎம் ராஜன் நடித்திருந்தார். எனவே இந்த கதாபாத்திரத்தை அர்ஜுனுக்கு வழங்கியவர் ஏபிஎம் ராஜன் தான். நன்றியை தொடர்ந்து சில படங்களில் அவர் நடித்த போதும் சரியான படம் எதுவும் அமையவில்லை. ஆனாலும் தளராத முயற்சியுடன் நடிப்பில் கவனம் செலுத்திய அர்ஜுனுக்கு ஏபிஎம்மின் சங்கர் குரு படம் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. அந்த படத்தின் பாடல்களும் காக்கி சட்டை போட்ட மச்சான் உட்பட படத்தின் பாடல்கள் எல்லாமும் ரசிக்கும்படி அமைந்தது. படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்திற்கு பிறகு ஆக்ஷன் கிங் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகள் படங்களில் ஏறக்குறைய 150 தாண்டி விட்டார் அர்ஜுன். சங்கர் குரு படத்திற்கு பிறகு சில படங்கள் வெற்றி பெற்றது. ஆனால் பல படங்கள் தோல்வியை தழுவின. இதனால் 2 வருட காலம் மார்க்கெட் இழந்த நடிகரானார். வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அவரை வைத்து படம் எடுக்க யாரும் முன் வரவில்லை. இனி அர்ஜுன் அவ்வளவுதான், எழ முடியாது, அவருடைய மார்க்கெட் போய்விட்டது, பெங்களூருக்கு திரும்பி போக வேண்டியதுதான் என்று பலரும் கிண்டல் செய்தனர், கேலியாக பார்த்தனர். ஆனால் அர்ஜுனை பொறுத்தவரை ஒரு துணிச்சல்கார பேர்வழி, துணிவே துணை என்று துணிச்சலாக எதிலும் இறங்கக்கூடியவர். தன்னுடைய தாயாரின் ஆசீர்வாதப்படி அது நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து விற்றார், சிலதை அடகு வைத்தார். அந்த பணத்தை கொண்டு ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டை தயாரித்து சேவகன் என்ற படத்தை தொடங்கினார். சேவகன் படம் முதலாக அவரே டைரக்ஷன் செய்து கதை வசனம் எழுதி தயாரித்து கதாநாயகனாக நடித்து வெளியிட்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. அவரை தேடி பட வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அடுத்து ஜென்டில்மேன் திரைப்படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்து நட்சத்திர நாயகனாக்கியது. தொடர்ந்து படிச்ச புள்ள படத்தையும் பிரதாப் படத்தையும் தயாரித்தார். இதில் சேவகன் படத்துக்கு பிறகு பிரதாப் படத்தையும் ஜெய்ஹிந்த் படத்தையும் டைரக்ஷன் செய்து நடித்து வெற்றியை கண்டார் அர்ஜுன். அதே போன்று தாயின் மணிக்கொடி படத்தை நடித்து இயக்கி தயாரித்தார். அதுவும் மாபெரும் வெற்றி பெற்றது. அதே போன்று அவருடைய அசிஸ்டனாக அவரிடம் பணியாற்றியவர்களில் நடிகர் விஷாலும் ஒருவர். அது மட்டுமல்ல, ஏஎஸ் ஜெகன் என்பவர் அவருடைய அசிஸ்டன்ட்.
அர்ஜுனை இயக்குவதே எனது லட்சியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவரை அழைத்து சூரிய பார்வை படத்தின் மூலம் அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவரை இயக்குனராக அறிமுகப்படுத்தி கதாநாயகனாக நடித்தார் அர்ஜுன். படத்தில் தன்னுடன் இணைந்து நடித்து கொண்டிருந்த போது காதலில் விழுந்து அர்ஜுன் நடிகை நீத்துவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது இனிய இல்லற வாழ்வின் அடையாளமாக 2 மகள்கள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவர் ஐஸ்வர்யா, இளையவர் அஞ்சனா. வெளியில் ஆக்ஷன் கிங் நடிகராக பரபரப்பாக முன்னணி ஹீரோவாக பேசப்பட்டாலும் வீட்டில் ஓய்வு நேரத்தில் வீட்டில் இருந்தால் வீட்டினுடைய எல்லா வேலையிலும் அவரே பார்த்து கொண்டிருப்பார். தன்னுடைய மகள்களை கல்லூரிக்கு பள்ளிக்கு அழைத்து சென்றதும் அவர்கள் அழைத்து சென்றதும் பள்ளிக்கு கொண்டு போய் விடுவது உட்பட ஒரு பாசம் உள்ள தந்தை ஸ்தானத்தில் இருந்து அதையும் அவர் தவறாமல் செய்தார். பாசத்திற்குரிய மகள் ஐஸ்வர்யாவுக்காக எந்த படப்பிடிப்பில் இருந்தாலும் அதிலிருந்து அவருடைய மகளின் பிறந்த நாள் அன்று வீட்டுக்கு வந்து விடுவார். வீட்டில் வந்து மகளுடைய பிறந்த நாளை சந்தோஷமாக பிரம்மாண்டமாக கொண்டாடி அவருக்கு மகிழ்ச்சியை வழங்கிவிட்டு மறுபடியும் படப்பிடிப்புக்கு சென்று விடுவார். அதே போன்று அர்ஜுனிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது தன்னுடைய பிறந்த நாளின் போது மனைவி ஏதாவது கேட்டால் அவரது ஆசையை நிறைவேற்றி வைப்பார் அர்ஜுன். இப்படிதான் ஒரு தடவை, அதாவது 15/8/1996 அர்ஜுனின் பிறந்த நாள் வந்தது. அப்போது அவருடைய மனைவி, ப்ளீஸ் எனக்காக சிகரெட் பிடிப்பதை நிறுத்துங்க என்று கேட்டுக்கொண்டார். அவ்வளவுதான். மனைவியின் வேண்டுகோளை, மனைவியின் ஆசையை நிறைவேற்றி மதிக்கும் விதமாக அன்று முதல் அவர் சிகரெட் பிடிப்பதை நிறுத்திவிட்டார் அர்ஜுன். தன்னுடைய பிறந்தநாள் பரிசாக மனைவி கேட்டது நீங்கள் சிகரெட் பிடிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான். அதை தவறாமல் அந்த மனைவிக்கு கொடுத்த வாக்குப்படி அவர் சிகரெட் பிடிப்பதை அன்று முதல் நிறுத்திவிட்டார். இன்று வரை அவர் சிகரெட் தொடுவதில்லை. படத்தில் காட்சிக்காக தொடுவதோடு சரி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இப்படி தன்னுடைய வாழ்வில் சிறப்பாக மனைவி, மகள் எல்லோருடன் நல்ல ஒரு தந்தையாக, நல்ல ஒரு கணவனாக, அதே சமயத்தில் சினிமாவில் நல்ல ஒரு வெற்றிகரமான ஹீரோவாக வலம் வந்தவர். ஒரு கட்டத்திற்கு பிறகு சமீப காலங்களில் கெஸ்ட், அதாவது முக்கியமான கதாபாத்திரங்களில் திரைப்படங்களில் இப்போதும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றார். அவர் நடித்த ஒவ்வொரு படத்திலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களில் வந்து தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்னமும் அதே இளமையுடன் அதே மிடுக்குடன் இருக்கின்றார் அர்ஜுன். அதற்கு காரணம் அவருடைய எக்ஸசைஸ். தினமும் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தாத அர்ஜுன் இன்று வரையும் அந்த கம்பீரத்தோடு இருக்க காரணம் அதுதான். இதுதான் நடிகர் அர்ஜுனின் நிஜ வாழ்வின் கதையின் சுருக்கம். இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.